வணக்கம். நம்ம எபிசோட் நம்பர் 7 கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டம் தாண்டி ஒரு பெட்டி ஒண்ணு இல்லீகலா இப்போ ஒரு இடத்துக்கு வந்து சேருது. இங்க இருக்கிற ஒரு சிலர் இப்ப அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்ததுமே உள்ள இருக்கிறத பார்த்ததுமே ஒருத்தன் ஏதோ பாடுறா பொருளை செமைய பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க, செம்ம பேக்கேஜ் தான் போ அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே கூட இருக்கிறவன் அந்த பொருள் மேல கையை வச்சிடாத, அந்த பொருளை தொடாத, அந்த பொருள் ஹீரோவுக்கு சொந்தமானது, அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது, நீ மூடிட்டு நம்ம பொருளை மட்டும் எடு அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே இவங்க இந்த பெட்டிக்குள்ள இவங்களுக்கு சொந்தமான 2-3 கன்ஸ் இருக்கு, அந்த கன்ஸை மட்டும் எடுக்கிறாங்க. கட் பண்ணா அந்த பெட்டி இப்போ இன்னொருத்தங்கிட்ட வந்து சேருது. இவன் இப்ப இந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்ததுமே பயந்து போறான். ஏன்னா அந்த நல்லபடியே பேக் பண்ணி இருக்கிற பொருள் வேற எதுவுமே இல்ல, நம்ம சைனீஸ் டீச்சர் தான். சைனீஸ் டீச்சர் இப்ப இவங்கிட்ட மொபைல் எடுத்து காட்டுறாங்க. அந்த மொபைல்ல இவளை கொஞ்சம் நாளைக்கு பாத்துக்கோப்பா அப்படின்னு ஹீரோட மெசேஜ் இருக்குது. அப்படியே கட் பண்ணா ஹீரோ இப்ப அவனோட குடும்பத்தோட சேர்ந்துட்டான். இப்ப இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமா ஒன்னா நின்று முதல்ல ஒரு ஃபேமிலி பிக்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ இப்ப ஃபேமிலியோட வந்து சேர்ந்த நேரமான்னு தெரியல. ஹீரோட அம்மாவுக்கு இப்போ உடம்பு முடியல, அவங்க இப்ப ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறாங்க. அவங்க கூட தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். ஹீரோ கிட்ட அந்த அம்மா, நீ வீட்டுக்கு கிளம்புப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் வந்துருவான், அண்ணன் என் கூட இருப்பான், வீட்டுல சின்ன பொண்ணு தனியா இருக்கு, நீ வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு கூட துணையாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா இந்த வாய் பேச முடியாதவர் இவரை நம்ம 2வது எபிசோட்ல பாத்திருக்கோம். இவர்கிட்ட தான் சைனீஸ் டீச்சரும் இருக்காங்க. இப்ப இவரோட ஆபீஸ் அட்ரஸுக்கு அசம்பிள் பண்ணப்படாத ஒரு கன்னு பார்சல் வருது. இவர் அதையெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் சிசிடிவி வழியை பார்க்கும்போது இவரோட இடத்த சுத்தி மர்மமான முறையில ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிறத கவனிக்கிறாரு. இதை கவனிச்சதுமே அது யாரு என்னன்னு பாக்குறதுக்கு அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா இங்க வந்திருக்கிறது நம்ம ஹீரோ. இவர் இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு திரும்ப ஆபீஸ் ரூமுக்குள்ள வராரு. ஆபீஸ் ரூமுக்குள்ள வந்ததுமே ஹீரோவை பார்த்ததுமே இந்த சைனீஸ் டீச்சருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த வாய் பேச முடியாதவர் இன்னொன்னு கவனிக்கிறாரு. இவர் அந்த கன்னை அசம்பிள் பண்றதுக்காக அதோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து தனித்தனியா வச்சிருந்திருப்பாரு. இப்போ அந்த கன்னை இந்த சைனீஸ் டீச்சர் அசம்பிள் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வாய் பேச முடியாதவரும் ஹீரோவும் உட்கார்ந்து பேல பத்தி பேசிக்கிறாங்க. வாய் பேச முடியாதவர் சைன் லாங்குவேஜ்லயே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அவனாலலாம் உயிரோடவே வந்திருக்க முடியாது, சோ நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. ஆனாலும் ஹீரோவுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா எங்க தேடியும் பேலோட பாடி கிடைக்கல, அதனால அவன் உயிரோட இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகம் ஹீரோவுக்கு இருக்கத்தான் செய்யுது. இப்ப ஹீரோ ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த வெப்சைட் மூலமா கன்னு மத்த பொருட்கள்லாம் சேல் பண்ணிருக்கான்ல, அந்த வெப்சைட் உருவாக்குற அந்த ஐடியாவை கொடுத்ததே அந்த ஐடியாவுக்கு சொந்தக்காரரே இந்த வாய் பேச முடியாதவர் தான். அப்புறம் இந்த வாய் பேச முடியாதவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜீனியஸ். கட் பண்ணா பேல் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கிற நாளைக்கு சாக போற கிழவிய, அதாவது ஹீரோவோட அம்மாவை இன்னைக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு மூச்சு திணற அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஹீரோட அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த கான்வர்சேஷன்லாம் போகுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ சின்ன பொண்ணையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஹீரோ அங்கிட்டு போற அதே நேரத்துல ஸ்னைப்பர் ஆசாமி இந்த இடத்துக்குள்ள என்ட்ராகிறான். இங்க வந்த ஸ்னைப்பர் ஆசாமி ஹீரோவோட அண்ணன் அண்ணிக்கிட்ட அது இதுமா பேசி இவங்க 2 பேருமே மொட்டை மாடி கொண்டு வரான். அங்க வந்து பார்த்தா அங்க பேலும் இன்னும் ஒரு சிலரும் இருக்காங்க. அப்புறம் என்ன, இவங்க 2 பேருமே மர்கியாசாலா தான். பேல் தான் ஹீரோ கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பானே, நான் செத்துட்டேங்கிறத உறுதிப்படுத்திட்டு இந்த இடத்துல இருந்து போ, அப்படி இல்ல எனக்கு கொஞ்சோண்டு உயிர் இருந்தாலும் திரும்ப வந்து உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பானே, அதைத்தான் இப்ப பெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெயில் உயிரோட இருக்கிறான், அவன் தான் குடும்பத்தை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஹீரோவுக்கு சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா தெரிய வருது. தெரிய வரவுமே அண்ணா அண்ணியை காப்பாத்துறதுக்காக இந்த சின்ன பொண்ணு கிட்ட, நீ வீட்டுல தனியாருமா, உன்னை காப்பாத்துறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட நீ இந்த விடுகதையை சொல்லு, அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணுவாரு அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ யாருக்கிட்ட இந்த பொண்ணை பாத்துக்கிற வேலையை ஒப்படைச்சிருப்பான், இந்த வாய் பேச முடியாதவர்கிட்ட. இந்த வாய் பேச முடியாதவர் அவரோட தம்பி கிட்ட, தம்பி அண்ணன் ஒரு முக்கியமான வேலையா போறேன், நைட்டுக்குள்ள திரும்ப வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க இருந்து கிளம்பின இவர் நேரம் அந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு. இங்க இருக்கிறவங்க கூட சண்டை போடுறாரு. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. கடைசியில இவனுங்களால இறந்தும் போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பொண்ணை தனியா வீட்டுல விட்டுட்டு கார் எடுத்துட்டு எங்கிட்ட கிளம்பிருப்பான். அவன் இப்படி போற பாதையில பார்க்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. அந்த கார்ல வந்த அம்மா ஹீரோ கிட்ட வந்து உதவி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா ஹீரோவுக்கு இது பார்த்த உடனே புரிஞ்சுட்டு இது ஹீரோக்காக போட்ட ஸ்கெட்ச்னு. ஹீரோ அவனோட காரை ரிவர்ஸ்ல எடுத்து அங்க இருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது பின்னாடில இருந்து வேகமா வேற ஒரு ட்ரக் வந்து ஹீரோட கார்ல மோதுது. அந்த ட்ரக்ல பேலோட ஆட்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோவோட காரை சுத்தி வளைச்சு கண்ணால சரமரியா சுடுறாங்க. ஹீரோட கார் வந்து புல்லட் ப்ரூஃப் கார். சோ இவனுக்கு சுடுற புல்லட் எதுவுமே காருக்கு உள்ள போக மாட்டேங்குது. அதனால இவனுக்கு இப்ப சுடுறத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கார் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க முட்டா பயிலுக. இப்போ அந்த காரோட டிக்கி மெதுவா திறக்கப்படுது. கொலவெறி கோவத்துல காண்டுல நம்ம ஹீரோ கையில ஒரு கன்னை வச்சு ஹீரோ இப்ப சரமரியா சுட ஆரம்பிக்கிறான். அப்படி சரமரியா சுடுறதுல இந்த இடத்துக்கு ஒரு 10 பேர் வந்திருக்காங்கன்னா அதுல 8 பேரோட சோலி முடியுது. பெயில் இப்பவும் உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹீரோ இப்ப ஒருத்தனை பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருக்கான். அவனும் பெயில் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அந்த நேரத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஹீரோ கிட்ட உதவி கேட்டுப்பாங்களா, அவங்க ஹீரோவை சுட வர ஹீரோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஒருத்தனை விசாரிச்சுட்டு இருக்கான்ல, அவனை ஷீல்டா யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு போறான். இப்போ இந்த இடத்துல ஹீரோவை கொல்ல வந்தவங்கல இந்த அம்மா மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சைனீஸ் டீச்சர் தங்கி இருக்கிற வாய் பேச முடியாதவரோட இடம் இவங்க இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது பேல் டீமை சேர்ந்தவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக இந்த இடத்துக்கு 2 பேர் வர்றாங்க. இப்படி 2 பேர் தன்னை கொல்ல வரத சிசிடிவி வழியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சைனீஸ் டீச்சர் ஒரு டிராப் செட் பண்ணி இந்த 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டு இவனுக்கு பேசினதை வச்சு வாய் பேச முடியாதவன் இறந்து போயிட்டான்
அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்தையும் கொளுத்தி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி பாசின் எங்கேயோ போயிட்டு திரும்ப அவனோட வீட்டுக்கு வந்து சேர்றான். வந்து பார்த்தா அவனோட வீட்டோட கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த கதவுகள்ல ரத்தக்கரெல்லாம் இருக்கு. இதை பார்த்ததுமே எவனோ நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை போட்டு தள்ளதுக்காக வந்துட்டான்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்ட பாசின் தற்காப்புக்காக கையில ஒரு ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மெதுவா அவனோட வீட்டுக்கு உள்ள வந்து பார்க்கறான். அங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இங்க வந்திருக்கிறது பேலோட டீம் கிடையாது, இங்க வந்திருக்கிறது ஹீரோ இப்ப மயங்கின நிலைமையில இருக்கிறான். ஹீரோக்கு பலமா அடிபட்டிருக்கு, வயிற்றுல எல்லாம் குண்டடிபட்டிருக்கு. இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுமே பாசின் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹீரோட உயிரை காப்பாத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோக்கு இப்ப மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ஹீரோ கிட்ட பாசின், எங்க இருந்துடா வரீங்க நீங்க எல்லாம்? நான் பாபிலோன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப தூரமா ஒரு இடத்துல அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கெடுக்கும் விதமா நம்ம எங்க தான் போனாலும் சரி நம்மளை பிடிச்ச 7 நாட்டு சனி நம்மளை விடாது, நம்மளை கெடுக்கிறதுக்காக நம்ம கூடவே தான் வந்துட்டு இருக்கோங்கிறது போல வந்திருக்க. இதோ பாரு, இது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு, அந்த வாழ்க்கை எனக்கு போதும். நான் இதுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்குள்ள தலையிட விரும்பல. உனக்கு இப்ப மயக்கம் தெளிஞ்சிருச்சுல, நல்லா இருக்கல்ல, இடத்த காலி பண்ணு. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயேன். நீ வந்து தப்பான வேலை தான் பாக்குற, இருந்தாலும் அந்த தப்பான வேலையிலையும் நீதி நேர்மன் பாக்குறவன். அந்த நீ எதுக்காக பேல கொல்ல பார்த்த? உன்னோட பார்வையில அதுவும் தப்பு தானே, எனக்கு அது மட்டும் புரியல, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போயேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோ, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை சரி பண்ண பார்த்து இப்படி ஆகி போயிட்டு. அதாவது நான் பண்ண தப்புங்கிறது அன்னைக்கு கோர்ட்ல வச்சு பெயில் அப்பாவி மக்களை கொன்னதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது, ஆமா நான் பார்த்தேன், இவன் தான் கொன்னா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா இந்த நேரம் பெயில் ஜெயில இருந்திருப்பான், நம்ம கூட அடுத்த மிஷனுக்கு வந்திருக்க மாட்டான், அதனால பல அப்பாவி மக்களோட உயிர் போயிருக்காது. ஆனா அன்னைக்கு நான் அப்படி சொல்லாம விட்டதோட விளைவு பல பேர் இறந்து போனாங்க. அதனால நான் பண்ண தப்ப நானே சரி பண்ண பார்த்தேன், ஆனா அதுவும் தப்புன்னு இப்ப புரிஞ்சுட்டு நீ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண, ஒரே ஒரு கன்னு மட்டும் கூட, நான் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறேன், உனக்கு மேற்கொண்டு எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே பாசினோ அவர் கையில ஒரு கன் இருக்கு, அந்த கண்ணை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோவும் அந்த கண்ணை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா பெயிலுக்கு சைனீஸ் டீச்சரும் ஹீரோவும் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிய வருது. இது தெரிய வரவுமே பெயில் ரொம்பவுமே கோபப்படுறான். அந்த இடத்துக்கு வந்த பாபிலோனோட லீடர், பெயில் போதும் நிப்பாட்டிக்கோ, இதோட நீ நிப்பாட்டிக்கோ, இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். அந்த ஹீரோ எங்க கிட்ட போய் சொல்லியிருக்கான், நம்ம கம்பெனியை ஏமாத்திருக்கான், நம்ம கம்பெனியை சேர்ந்து நிறைய பேரை கொண்டிருக்கான், நிறைய பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கான், அதனால நாங்க அவனை சும்மா விட மாட்டோம், அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம், நீ ஒதுங்கிக்கோ. கட் பண்ண ஆஸ்பத்திரியில இருக்கிற குட்டி ஹீரோயின் அந்த பொண்ணை கொள்றதுக்காக பெயிலோட ஆட்கள் இங்க வர்றாங்க. அந்த பொண்ணு இவங்க கண்ணில் படாம அங்கே இங்கேயுமா ஒளிஞ்சு தப்பிச்சுட்டு இருக்கு. ஹீரோ இந்த இடத்துக்கு வர்றான். முதல்ல வெளியே இருக்கிற ஆட்களை போட்டு தள்ளதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்பத்திரிக்கு உள்ள போறான். இன்னொரு பக்கம் பெயில் இந்த இடத்தை பார்த்து வந்துட்டு இருக்கான். அந்த பெயில் கிட்ட பாபிலோனோட லீடர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதே தான் இப்பவும் சொல்றாரு, நீ ஒதுங்கிக்கோப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கு பெயில் அவர்கிட்ட, அவன் மசுர கூட உங்களால தொட முடியாது, அவனை ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன போல ஒரு ஆளால தான் பண்ண முடியும், அதனால நீங்க ஒதுங்கிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு கார்ல வேகமா ஆஸ்பத்திரியை பார்த்து வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த குழந்தை மோர்ச்சோர்ல அவங்க அம்மா போனதுக்கு பக்கத்திலேயே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பேலோட ஆள் ஒருத்தன் அந்த குழந்தை ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய கொல்றதுக்காக போறான். சரி, அந்த நேரத்துக்கு ஹீரோ இங்க வந்து நிக்கிறான். ஹீரோ முதல்ல அவன் கையில இருக்கிற கண்ணை வச்சு அவனை சுடுறான். அவன் அங்க எங்கேயுமே எஸ்கேப் ஆகிறான். கையில இருக்கிற கண்ணுல இருக்கிற புல்லட் எல்லாம் காலி ஆகுது. அதுக்கப்புறமா 2 பேரும் கையாலவே அடிச்சுக்கிறாங்க. முடிவுல ஹீரோ குழந்தைய கொல்ல வந்தவனை அடிச்சே கொல்றான். கொன்னுட்டு மயக்கத்துல இருக்கிற அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றான். வெளியே வந்து பார்த்தா பெயில் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். பெயில் ஹீரோவை பார்த்துட்டான், ஹீரோவும் பெயில பார்த்துட்டான். பெயில் ஹீரோவை கொல்றதுக்காக அவன்கிட்ட இருக்கிற கண்ணை கையில எடுக்க பாக்குறான். அதே நேரத்துல பெயில் முன்னாடி கொஞ்சம் பொதுமக்கள் வந்துடுறாங்க. அதனால பெயில் அந்த கண்ணை கையில எடுக்காமலேயே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோ அங்க இருந்து தப்பிக்கிறான். கட் பண்ண அந்த பாபிலோனோட லீடர் அவரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுல பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படின்னு ஒரு கூட்டமே இருக்குது. இவர் வீட்டுக்கு உள்ள வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ உட்காந்து இவரோட பேர பிள்ளைங்க கூட விளையாண்டு இருக்கான். ஹீரோ பார்த்ததுமே இவர் ஆடி போயிடுறாரு, ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப இவங்க 2 பேரும் தனியா ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிறாங்க. ஹீரோ இப்ப இவர்கிட்ட, நீங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். நான் நினைச்சிருந்தா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு என்னால ஈஸியா தப்பிச்சு போயிருக்க முடியும். நான் அது பண்ணல. எனக்கு அம்மா, அண்ணன், அண்ணி, என் ஃப்ரெண்டு அப்படின்னு 4 பேரை இழந்துட்டேன். நான் பண்ண தப்புக்கு இந்த இழப்புகள் போதும், இதுக்கு மேலும் வேண்டாம். இதை நம்ம இங்கேயே நிப்பாட்டிக்குவோம். இதுக்கு மேலேயும் நீங்க எல்லாம் என்ன போட்டு குடஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற. கட் பண்ண ஹீரோவும் குட்டி பொண்ணு இப்ப பாசினோட வீட்டுல இருக்காங்க. பாசின் ஹீரோ கிட்ட, பாபிலோன் இதோட இதை நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிற அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ, அது தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், பாபிலோன் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலனாலும் பெயில் நிப்பாட்ட மாட்டான். அவன் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பான். ஆனா அவன் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது திரும்ப அடிக்க போற அடி ஏன் அடியா தான் இருக்கும். ஆனா அது இப்ப கிடையாது. அந்த அடியை நான் அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, அதுக்கான ஒரு பிளானும் தேவை அப்படிங்கிற. அப்படியே கட் பண்ணா யார் கண்ணிலையும் படாத ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் இனிமே ஹீரோவும் குட்டி பொண்ணு தங்க போறாங்க. இந்த இடத்துக்கு கீழே தான் நம்ம ஹீரோவோட ஷாப்பிங் மால், அதாவது ஆயுதங்களுக்கான ஷாப்பிங் மால் வரப்போகுது. இந்த ஆயுதங்களுக்கான ஷாப்பிங் மாலுங்கிறது அந்த வாய்ப்பேச முடியாதவரோட கனவு. அந்த கனவை இப்ப நம்ம ஹீரோ செய்ய போறான். அந்த வாய்ப்பேச முடியாதவருக்கு ஒரு தம்பி இருந்தான்ல, அந்த தம்பியும் இப்ப நம்ம ஹீரோ கூட தான் இருக்கான். அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம சைனீஸ் டீச்சர் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. அவங்கள தேடி இப்ப பாசின் வர்றான். முதல்ல இவங்களுக்கு பாசின் யார் என்னன்னு தெரியாது. பாசின் தான் யார் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் இவங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு சண்டை போடுறதுல இருந்து எல்லாத்துலயுமே ட்ரைனிங் கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும்
ஹீரோவும் குட்டி பொண்ணும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த இடத்துல வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடியில ஷாப்பிங் மாலோட வேலை நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அந்த வேலையில ஹீரோவுக்கு கூட மாட இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறது வாய் பேச முடியாதவரோட தம்பி. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னைக்காச்சும் கையில மாட்டினா அவனை போட்டு தரணும்ல, அதனால பெயிலும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா ஹீரோட பொண்ணு இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. அதாவது குட்டி பொண்ணு ஹீரோயின் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப உண்டிகோலை வச்சு பாட்டில எல்லாம் குறிப்பா தடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ கையில ஒரு கண்ணை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணு விளையாடி இருக்கிற ஒரு பாட்டில குறிப்பாத்து சொல்றான். ஹீரோ கிட்ட கன் இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகுது. அதிர்ச்சியோடவே கண்ணா இது இப்ப எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குது. ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம இந்த கண்ணை வச்சு நீ ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு கிட்ட அந்த கண்ணை இந்த பொண்ணு முன்னாடி நீட்டுறான். இந்த பொண்ணும் அந்த கண்ணை வாங்க போகுது. ஆனா ஹீரோ அந்த கண்ணை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்காம தனித்தனியா பிரிச்சு போட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை பார்த்து இந்த பாருமா குழந்தை அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 7 முடிக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், சீக்கிரமா அதையும் போட்டு இந்த சீரிஸை முடிக்க பாக்குறேன். இப்போ நம்ம இதோட முடிச்சுக்குவோம். ஸோ அவ்வளோதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் எபிசோட் நம்பர் 8 ஃபைனல் எபிசோடோட வந்து நான் உங்களை மீட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.